நான் உங்க டாக்டர் சங்கீதா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய தொப்பை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது சில பேர் வந்து எப்படின்னா, உடல் பாகம் வந்து ஒல்லியா இருப்பாங்க. ஆனா வந்து தொப்பை மட்டும் பெருசா இருக்கும். ஸோ இந்த தொப்பை வந்து அதாவது பார்க்க அழகாக இல்ல, அது மட்டும் பிரச்சனையா? இல்ல உடல் ரீதியான மற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துதா? அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். இப்போ இந்த தொப்பை அப்படின்றது குழந்தைங்க, பெரியவங்க நெறைய பேருக்கு கூட ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடியது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடியவங்களா இருக்கோம். ஆரோக்கியமான உணவுன்றத தவிர்த்து நமக்கு அதாவது நாவிற்கு எது ருசியாக இருக்கிறதோ, அத மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்திலேயும் இருக்கோம். அது மட்டும் இல்லாம உடல் உழைப்பு அல்லது குழந்தைங்களுக்கு விளையாட்டு அப்படின்றதே ஒரு இல்லாம, நெறைய வந்து ஃபோன வச்சுட்டு இருக்கிறது அல்லது டிவி பார்க்குறது இந்த மாதிரி நம்மளுடைய அதாவது ஆ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரிஸ கரைக்கிறதுக்கான எந்த செயல்பாடுகளுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில நமக்கு இந்த தொப்பை அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இந்த தொப்பை வர்றதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சாதாரணமா இந்த தொப்பை வந்து அதிகமாயிட்டே இருக்கும்போது, நமக்கு வந்து அதாவது இடுப்பு வலி அப்படின்றது ஒரு பெல்லி ஃபார்மாக இடுப்புல வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வர்றது அல்லது அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக வந்து ஆஃப்டர் டெலிவரி அதுவும் சிசேரியன் செக்ஷனா இருக்கு அப்படின்னா, அறுவை சிகிச்சைக்கு பிறகு இடுப்பு வலி வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த தொப்பை உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது லிவர் சார்ந்த பிரச்சனைகள். அதாவது கல்லீரலினுடைய செயல்பாடுகள் குறைவு இதற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமானதா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு தேவையான சத்துக்களை குடுத்து, தேவையற்ற கழிவுகள் வந்து முழுமையாக வெளியேறுச்சு அப்படின்னா, பெரும்பாலும் வந்து தொப்பை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். ஆனா நம்ம நெறைய வந்து பார்த்தோம்னா, மைதா சேர்ந்த பொருட்கள், வெள்ளை சர்க்கரை சேர்ந்த உணவுகள், அதுபோல வந்து பார்த்தோம்னா, பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா, கிரிஸ்பியா, அட்ராக்டிவா இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு, நம்ம நாக்குக்கு மட்டும் ருசியானதாக இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரியான உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் அதாவது எப்படி சொல்கிறேன், நமக்கு டேஸ்டியாக இருக்கிறதுக்காக ஆட் பண்ணக்கூடிய பல்வேறு விதமான உப்புக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கல்லீரலினுடைய இயல்பான தன்மையை மாற்றி அதனுடைய செயல்பாடுகளுக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாம் முழுமையாக சுரக்காமல் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன பண்ணும், கிட்னிலையுமே பார்த்தோன்னா அந்த தேவையற்ற உப்புக்கள்லாம் தங்குறனால யூரியா, கிரியாட்டினின் லெவல், யூரிக் ஆசிட் இது போன்ற அளவுகள்லாம் ரத்தத்தில் கூட ஆரம்பிச்சு அது நாளடைவில் என்ன பண்ணோம் அப்படின்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் கூட வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இது வந்து எதன் காரணமாக